அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சக ராசி அன்பர்களே, அன்பார கால நேரம், நல்ல நேரம் பிறந்திருக்கிறது. விருச்சக ராசியை பொறுத்தவரையிலும் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 5 9 இருக்கக்கூடிய சனி பகவான். சனிக்கு 9ஆம் இடத்துல விருச்சகம், விருச்சகத்துக்கு 5ஆம் இடத்துல சனி. இதுல மாசி மாசம் நிகழக்கூடிய இந்த 5 கிரக சேர்க்கை, இந்த 5 கிரக சேர்க்கை என்ன செய்யுது? ஒன்றும் இல்லைங்க, உங்கள் ராசிக்கு 7 12 கூடிய சுக்கிரன், அதே போல் 8 11 கூடிய புதன், 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய சந்திரன், 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன். சார், இதில் 9 10 சம்பந்தப்படுது. ஒரு மிகப்பெரிய புண்ணியம் உங்களுக்கு இருக்கு விருச்சக ராசி அன்பர்கள். ஏதோ ஒரு இடத்துல நீங்க ஒரு நல்லது செஞ்சிருக்கிறீங்க, ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கிறீங்க, ஒரு தெய்வ சிந்தனையோடு அல்லது இதே ஒரு தெய்வ காரியம் பண்ணியிருக்கிறீங்க. ஒரு கோவிலுக்கு அன்னதானம் பண்ணதாக இருக்கலாம், பூ வாங்கி கொடுத்ததாக இருக்கலாம், ஒரு திருப்பணிக்கு உதவியதாக இருக்கலாம், இல்லை வேர்வை சிந்திருக்கலாம், உடல் உழைப்பாக இருக்கலாம், கைங்கரியமாக இருக்கலாம், வாக் சகாய சொல்லி கொடுத்துருக்கலாம், சப்போர்ட் பண்ணியிருக்கலாம், ஏதாவது செய்யணும்னு மனசுல நினைச்சிருக்கலாம். ஏதோ ஒரு பூர்வ புண்ணியம் உங்களை காப்பாற்றுகிறது. கவலை வேண்டாம் விருச்சக ராசி அன்பர்களே. நிறைய தப்பு பண்ணியிருக்கீங்க, நீங்க நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கிறீங்க, அதிகாரம் பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஜெயிக்கக்கூடிய வகையில் விருச்சக ராசி என்பர்களே, இந்த 5 கிரக சேர்க்கை விருச்சக ராசிக்கு நன்மை செய்கிறது. சார், 7 12 கூடிய சுக்கிரன் 4ஆம் இடத்துல புதிய வண்டி வாங்குறது, வாகனங்கள் வாங்குவது, வண்டியை மாத்துறது, வண்டியை விற்கிறது, அதே போல பழைய சொத்துக்களை எல்லாம் வித்துட்டு புது சொத்து வாங்குறது, சொத்துக்களுக்கான அடமானம் போட்ட சொத்துக்களை மீட்பது, மார்ட்கேஜ் எல்லாம் லோனை க்ளோஸ் பண்ணுறது, கடனை க்ளோஸ் பண்ணுறது, லோனை க்ளோஸ் பண்ணுறது, செட்டில்மெண்ட் பண்ணுறது, கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவது, நிறைய கமிட்மெண்ட் இருக்குங்க சார். எனக்கு கொஞ்சம் புது லோன் வேணும், கண்டிப்பாக புது லோன் கிடைக்கும். அப்போ புது லோனுக்காக அப்ளை செய்திருப்பது, இது போன்ற பல விஷயங்களில் விருச்சக ராசி என்பர்களே, இந்த 4 கிரக சேர்க்கை விருச்சக ராசிக்கு நன்மை செய்கிறது. அதோடு மட்டுமல்ல, விருச்சக ராசி என்பர்களே, வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். தொழில் அமைப்புகள்னா 10ஆம் அதிபதி சம்பந்தப்படுறாரு, 9ஆம் அதிபதி சம்பந்தப்படுறாரு. வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் அது பிரைவேட் ஜாபாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், உள்நாட்டு வேலையாக இருக்கலாம், வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம். அப்போ வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். வேலையில் நீங்கள் படக்கூடிய கஷ்டங்கள், வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வீண்பழி அவமானங்கள், தலைகுனிவுகள் விலகும். இல்லை உங்கள் பாஸ் ஒரு பிரச்சனையாக இருக்காரு, உங்கள் மேனேஜர் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்காரு, அதெல்லாம் உங்களை விட்டு விலகி செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப பாருங்க விருச்சக ராசி அன்பர்களே, வரவு செலவுகள் அதிகரிக்கும், நிலையான வருமானம் வந்து சேரும். ஒரு ஸ்டெடியா ஸ்டாண்ட் பையா வேலை கிடைக்கல சாமி, ஒரு 3 மாசம் இருந்தேன், இங்க ஒரு 6 மாசம் இருந்தேன், இப்ப நான் ஒரு கம்பெனி மாறலாம்னு நினைக்கிறேன். ஸோ நான் அந்த கம்பெனி மாற முடியுமா? நான் வந்து ஒரு காஷ்மீரில் இருந்தேன், அப்புறம் இப்போ எனக்கு வந்து சென்னைக்கே எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, நான் போகலாமா? இல்லைனா வந்து ஒரு ஹிமாச்சலில் இருக்கேன், எனக்கு வந்து அங்கே ரஷ்யாவில் ஜப்பானில் ஒரு வாய்ப்பு கிடைக்குது, நான் ஜப்பான் போகலாமா? சீனா போகலாமா? அப்போ இதை போல உங்கள் வேலை வாய்ப்புகளில் நிறைய மாற்றங்கள் நடைபெறும். ஆனால் அந்த மாற்றங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஒரு முறை இப்போ இந்த சேஞ்சஸ் நமக்கு நல்லதா, இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாமா, இந்த வேலையை விட்டுட்டு நம்ம வெளியில் போகலாமா, வெளியில் போனால் நமக்கு அது நிலையாக இருக்குமா, பிழைக்க முடியுமா,
அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் கேட்டு செல்வது சிறப்பு. ஆனால் அதிர்ஷ்டம் உள்ளது வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டு கல்வி, வெளிநாட்டு வேலை, அட்லீஸ்ட் வெளியூர் வெளி மாநிலங்களில் கூட உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே போல் அரசு அதிகாரிகளாக இருப்பார்களே, ஆனால் அவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன், அவங்களுக்கும் டிரான்ஸ்ஃபர்ஸ் வருவதற்கான காலம். ஒரு ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம், ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம், செக்ரட்டரியாக இருக்கலாம், டைரக்டராக இருக்கலாம், சேர்மேனாக இருக்கலாம். அப்போது எந்த இடத்தில் நீங்கள் இருந்தாலும், எந்த செக்ஷனில் நீங்கள் இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் சிறப்பாக உள்ளது, இடமாற்றங்கள் உள்ளது, வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். அப்போ இது போல பல நன்மைகள் விருச்சிக ராசிக்கு காத்திருக்கின்றன. இந்த 9-10 தர்ம கர்மாதிபதி யோகத்தினால் நிறைய ஆலயங்களுக்கு திருப்பணிகளுக்கு உதவுவது, கைங்கரியம் செய்வது, இது போல் நிறைய தர்ம காரியங்கள் நீங்கள் செய்வீங்க. உடல்நிலை ஆரோக்கியம் மேம்படும். ஆனால் உங்கள் உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை, அதிக கவனம் தேவை. சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். ஒரு சில இடங்களில் மட்டும் இந்த கேன்சர் சம்மந்தப்பட்டது, ஒரு பெரிய ஒரு பயத்தை, ஒரு ஆயுள் பாவத்தை செக் வைக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் மட்டும் ஒரு ஆலோசனை பெறுவது நல்லது. ஸோ விருச்சிக ராசி என்பர்களே, 4 கிரக சேர்க்கை உங்களுக்கு நன்மை. உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் ரகசியம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தான் உள்ளது. அப்போ பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள். நமச்சிவாயம்.